தலைமுறை செய்திகளில் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டின் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு மூவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், வேதியியல், இயற்பியல், இலக்கியம், அமைதி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் தலைச்சிறந்த விளங்கும் நபர்களுக்கு நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டின் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாண்டம் டாட்ஸ் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டதற்காக மாங்கி பவன்டி, லூயிஸ் பிரிஸ், அலெக்சே எகிமோவ் ஆகிய 3 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை இலக்கியத்திற்கான நோபல் பரிசும், நாளை மறுநாள் அமைதிக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மேலும் 100 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் 100 ரூபாயை குறைக்க ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அண்மையில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 100 ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இதற்கிடையே தெலுங்கானாவில் பழங்குடியினருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தெலுங்கானாவில் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமை தலை தூக்கியுள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர். என். ரவி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலுக்கு அருகே நடைபெற்ற நந்தனார் குரு பூஜையில் தமிழக ஆளுநர் ஆர். என். ரவி பங்கேற்றார். மா ஆதனூர் கிராமத்தில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் திருநாளை போவார் குருபூஜை விழா நடைபெற்றது. ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு பூணூல் அணிவித்து விருதுகளை வழங்கினார். ஓம் நமோ நாராயணாய. इस तरह के समाचार आए हैं, ऐसे न्यूज आए हैं, जैसे एक हमारे शेड्यूल्ड कास्ट की कम्युनिटी के पानी के पीने के पानी के टंकी में पैखाना डाल दिया. फिर एक स्कूल में बच्चा जो उस जाति का था अच्छा परफॉर्म किया, टीचर ने उसको अप्रिशिएट किया, वो घर गया तो उसके घर पर आकर के रात पे उन सबकी पिटाई की. किसी स्कूल में बच्चे खाना नहीं खाएंगे क्योंकि ये भोजन एक उस जाति की महिला ने बनाया है. ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவது என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது. மாநில தலைவர் இல்லாமல் அமைப்பு செயலாளர் கூட்டங்கள் நடத்தலாம் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாமே நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய தலைமை கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். தேர்தலுக்காக கருணை உள்ளத்தோடு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. செங்கோட்டையன் விமர்சனம் செய்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் நேரத்தில் 2000 கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனேயே 2 மாத காலத்தில் 2000 அத்தனை பேருக்கு வழங்கினார். அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சி வேறு, இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி வேறு. அவருடைய கூட்டணி கட்சி தான். அங்கே நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் முடிந்து இனி தேர்தல் வரப்போகிறது. இதற்காக கருணை உள்ளத்தோடு அவர் வழங்கியிருக்கிறார். தேர்தலுக்காக கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு சற்று குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 124 அடி கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் தற்போது 100 அடியை தாண்டியுள்ளது.
அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 1482 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல கபினி அணைக்கு நீர்வரத்து 3349 கன அடியாக உள்ள நிலையில் 5வது நாளாக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் 2 அணைகளிலிருந்தும் 2482 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர் கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து 509 கன அடியிலிருந்து 915 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் 71 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 49 அடியாக உயர்ந்துள்ளது. மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 69 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பல்வேறு குளங்கள் நிரம்பி வழியும் நிலையில் நாடன் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் அதி கனமழை பெய்து வருவதால் பெரும்பாலான குளங்கள் நிரம்பி வழிகின்றன. குறிப்பாக பூதப்பாண்டிக்கு அருகே நாவல்காடு என்ற இடத்தில் உள்ள நாடன் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குளத்தில் உள்ள தண்ணீர் நெல் வயல்களில் பாய்ந்து சில வயல்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் குளத்தை நம்பி 100 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் குளம் உடைந்ததால் இதை நம்பி சாகுபடி செய்யும் நெல் விவசாயிகள் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதேபோன்று வெள்ளிமலை பகுதியில் பெய்த கனமழையால் கல்படி குளம் நிரம்பி வழிந்தது. இதனால் மறுகால் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலத்தில் புகுந்த வெள்ளத்தில் மூழ்கி வாழை, வெள்ளரி போன்ற பயிர்கள் சேதமாயின. தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவி பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது யானைகள் கூட்டமாக இருப்பதை கண்டுள்ளனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. யானைகள் வேறு பகுதிகளுக்கு சென்ற பிறகு அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சஞ்சய் சிங் இல்லத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இந்நிலையில் சஞ்சய் சிங் தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக சஞ்சய் சிங்கிடம் விசாரணை நடைபெறுமா என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளிக்கவில்லை. டெல்லியில் மத்திய கிராம வளர்ச்சித்துறை அமைச்சக வளாகத்தில் போராட்டம் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மேற்கு வங்கத்திற்கு நிதியை வழங்க மறுப்பதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக ஜந்தர் மந்தரில் அபிஷேக் பானர்ஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிறகு அங்கிருந்து பேரணியாக புறப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்திய கிராம வளர்ச்சித்துறை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதியை சந்திக்க டெல்லி கிருஷி பவனை நோக்கி சென்றனர். தங்களை சந்திக்க அமைச்சர் மறுப்பதாக கூறி அலுவலக வளாகத்தில் போராட்டம் நடத்திய நிலையில் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோரை காவல்துறையினர் தடுத்து அறையில் வைத்தனர். பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாள் இது என்று கூறிய அபிஷேக் மக்கள் பிரதிநிதிகளை டெல்லி காவல்துறையினர் மோசமாக நடத்துவதாக கண்டனம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு வாட்டிகன் சிட்டிக்கு தன்னுடன் பயணம் செய்த பெண் குறித்த எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். ஒடிசா முதல்வருடன் பெண் ஒருவர் பயணம் செய்த வீடியோ அண்மையில் வெளியானது. அதுகுறித்து ஒடிசா சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதல்வர் நவீன் பட்நாயக் தனது பிசியோ பயிற்சியாளர் ஸ்ரத்தா தான் அந்த பெண் என்றும் மறைந்த தனது சகோதரியால் தனக்கு பிசியோ பயிற்சி தர அனுப்பி வைக்கப்பட்டவர் என்றும் தெரிவித்தார். அவையின் மதிப்புமிக்க நேரத்தை இதுபோன்ற விஷயங்களில் வீணடிக்காமல் மக்கள் பிரச்சினைகளை பேசலாம் என்றும் முதல்வர் தெரிவித்தார். தொடர் இறக்கத்தில் உள்ள தங்கம் விலை இன்று சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 5285 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40 ரூபாய் விலை இறங்கி 42,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 40 காசுகள் விலை குறைந்து 73 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையாகிறது. ஒரு மாதத்தில் தங்கம் சவரனுக்கு 2200 ரூபாய் விலை குறைந்துள்ளது. அமெரிக்காவில் கடன் பத்திரங்களின் மதிப்பு தொடர் ஏற்றத்தில் இருப்பதும் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாக இருப்பதும் முதலீடுகள் தங்கத்திலிருந்து வெளியேற காரணமாக கூறப்படுகிறது.
அந்நிய முதலீடுகள் அதிக அளவு வெளியேறி வருவதே இந்திய பங்குச்சந்தைகள் தொடர் இறக்கத்தில் இருக்க காரணமாக கூறப்படுகிறது. நேற்று வர்த்தக முடிவில் இந்திய பங்குச்சந்தைகளில் இருந்து 2034 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடுகள் வெளியேறியுள்ளன. கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் பங்குகளை விற்றுள்ளனர். பதினெட்டு உடல்களை மீட்டனர். மேலும் பலரது உடல்கள் பேருந்துக்குள் இருக்கக்கூடும் என தெரிகிறது. 21 நபர்கள் உயிரிழந்ததாக இத்தாலி ஊடகமான ANSA தெரிவித்தது. சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஸ்லோ பாய்சன் எனப்படும் நஞ்சு கலந்த உணவளித்து கொல்லப்படலாம் என அவரது வழக்கறிஞர் அச்சம் தெரிவித்திருக்கிறார். ராவல்பிண்டி சிறையில் இம்ரானை பார்த்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நயீம் பஞ்சுதா சிறையில் இம்ரான்கான் மனரீதியாக தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இம்ரான்கானின் நடமாட்டத்தை சிறை அதிகாரிகள் தடுப்பதாகவும் சிறிய அறைக்கு அவரை மாற்றியுள்ளதாகவும் கூறிய நயீம், சிறையிலேயே இம்ரானை கொல்ல சதி நடப்பதாக அவரது மனைவி புஷ்ரா பீபியும் கவலை தெரிவித்தார். தனது கணக்கில் எடுத்துக் கொண்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அப்போது முதல் அவர் மீது 180 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடிகர் ரஜினிகாந்தின் 170வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியதாக போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரஜினியின் 170வது படத்தை ஜேபீம் படத்தை இயக்கிய தாசை ஞானவேல் இயக்குகிறார். அனிருத் இசையமைக்கும் இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது. மேலும் இதில் அமிதாப் பச்சன், ஹர்த் வாசல், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். முதற்கட்ட படப்பிடிப்பிற்காக திருவனந்தபுரத்தில் செட் அமைக்கும் பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்தன. ஜெயிலர் படம் வெற்றியடைந்ததால் இப்படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ரஜினியின் 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி ஆட்சியர் சஜீவனாவிற்கு தமிழக அரசின் பசுமை விருது வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் மாநாடு நடந்தது. அவர் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசிடம் நிதி கோரி 2 ஆண்டுகளுக்கு முன்பே விண்ணப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இனியும் தாமதிக்காமல் மத்திய அரசு அதன் பங்கு நிதியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசும் பன்னாட்டு நிதி அமைப்புகளிடம் நிதி உதவி பெற்றாவது விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.
ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், இணை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 95வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்காக 3174 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறும்பூர் காட்டுக்குடிசை, நர்மாப்பள்ளம் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல், கண்டன ஆர்ப்பாட்டம் என கடந்த 3 மாதங்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சிப்காட் விரிவாக்க எதிர்ப்பு குழுவினர் 95 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டக்குழுவுடன் இணைந்து அதிமுகவும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதில் கிராம மக்கள், விவசாயிகள், வணிகர்கள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். விளைநிலங்களை கையகப்படுத்தி தொழிற்சாலைகளை அமைப்பது ஏன் என்றும் கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேல்மா சிப்காட் விரிவாக்கத்தால் ஏராளமான விளைநிலங்கள் அழியும் என கூறும் விவசாயிகள் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்துகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 10 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாசர்பட்டி பகுதியில் தங்கராஜ் என்பவர் மருத்துவமனை அமைத்து அங்குள்ள மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் குண்டடம் காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது மருத்துவம் படிக்காமலேயே தங்கராஜ் சிகிச்சை அளித்து வருவது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். மேலும் அங்கிருந்த ஊசி மற்றும் மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் இதுவரை 2 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்ட 3 புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக காவல்துறையினர் கைது செய்தனர். கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை மீட்புக் குழுவினர் 19வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் பகல் 12 மணிக்கு டாஸ்மாக் மதுபான கடை திறப்பதற்கு முன்பாகவே காலை 6 மணி முதல் அரசு மதுபான கடை விடாமல் உயிர் நீத்தார். அவர் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் குமரன் சாலையில் அவர் உயிர் நீத்த இடத்தில் நினைவு ஸ்தூபியும், ரயில் நிலையத்திற்கு அருகே நினைவு மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. திருப்பூர் குமரனின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு விழாவாக திருப்பூர் குமரன் நினைவிடத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்பீம் திருப்பூர் குமரன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின்போது மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், துணை ஆட்சியர் ஸ்ருதன் ஜெய் நாராயணன், மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார், துணை மேயர் பாலசுப்ரமணியம் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு அவரது வாரிசுகளையும் பெருமைப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் திருப்பூர் குமரன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் உறுதியளித்துள்ளார்.
அரசு அண்ணா மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதையடுத்து கார்த்தி சிதம்பரம் மருத்துவமனையில் ஆய்வு நடத்தி அங்குள்ள மருத்துவர்களை சந்தித்து பேசினார். கூடுதல் பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களை நியமிக்க ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறிய அவர், பொதுமக்களுக்கு குறித்த நேரத்தில் மருத்துவ சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பாஜக இடையே பிரிவு ஏற்பட்டதால் தங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை என்றும், இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் சுனாமியில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலோர மாநிலங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை நிகழ்த்தி காட்டப்படும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கடலோர கிராமங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து பேரிடர் மேலாண்மை குழுவினர் கற்களாச்சேரி, மூர்த்திக்குப்பம் உள்ளிட்ட 12